ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கும்ப லக்னத்திற்காக 11 நாட்களுக்கான சந்திரனுடைய பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் சந்திரனுடைய நகர்வை சார்ந்தும் மற்ற கிரகங்களினுடைய நட்சத்திர ரீதியான பலன்களையும் நம்ம பார்க்கலாம். இப்போ கும்பத்துக்கு லக்னத்துல சனி இருக்காரு, 3ல் செவ்வாய் இருக்காரு, 2ல் ராகு இருக்காரு, 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள் இருக்கிறது. கேது 8ஆம் இடத்துல இருக்காரு, குரு 4ஆம் இடத்துல ரிஷபராசியில் இருக்காரு. இந்த அமைப்புகளில் இருந்தாலும் கூட நம்ம பார்க்குற இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் ஒரு கிரகம் ஒரு ராசியினுடைய பலனை தராது. அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்தின் தன்மைகளை வாங்கி அந்த நட்சத்திர தொடர்பு மூலம் பாவ தொடர்புகள் நமக்கு பிறந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கிறதோ அந்த அமைப்பை வாங்கி நமது லக்னப்படி நமக்கு பலன்களை தரும். அதனால தான் நம்ம லக்ன பலன்கள் சொல்கிறோம். நீங்கள் உங்களுடைய பிறந்த லக்னம் எதுவோ அது கும்ப லக்னமாக இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும். இப்போ கும்ப லக்னத்துக்கு முதல் நாள் ஜூன் 20ஆம் தேதி அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சனியுடைய அனுஷ நட்சத்திரத்தில் போகிறாரு. சனி நம்ம லக்னத்திலேயே இருக்கிறதுனால குரு நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் இன்னைக்கு தொழில் சார்ந்த ஈடுபாடுகள் நமக்கு இருக்கும். நம்முடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே இடம் பொருள் சார்ந்த தன்மைகளை இருக்கும். அந்த பொருளை வாங்கலாமா, அல்லது அந்த இடத்த வாங்கலாமா, அல்லது உற்பத்தி சார்ந்த துறைகளில் ஒரு ப்ராடக்டை என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கும். அதே போல் மேனேஜ்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான வெயிட்டேஜ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்தது ஜூன் 21 கேட்டை நட்சத்திரம், சாயந்தரம் 6:18 வரைக்கும் புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு பஞ்சமாதிபதி, அஷ்டமாதிபதி, 5 குடையவன், 8 குடையவன், 5ல் ராகு நட்சத்திரத்தில் இருக்காரு. சுக்கிரனும் அதே ராகு நட்சத்திரத்தில் திருவாதிரையில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க. அந்த வகையில் நமக்கு புதனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்க்கை பெறாங்கன்னு எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் கூட நமக்கு 5ஆம் இடத்துல இந்த ராகுனுடைய சாரம் வாங்கும்போது ராகுனுடைய இருப்பிடத்தை வச்சு அது பலன் தரும். இப்போ ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனையில் இருக்கார் 2ஆம் இடத்துல. அதனால் சில பேருக்கு ஷேர் மார்க்கெட்டு, யூக வியாபாரம், இந்த வகையில் ராகு அல்லது புதன் அவங்க ஜாதகத்தில் பாசிட்டிவாக இருந்தால் யோகமாக கிடைக்கும். நெகட்டிவாக இருந்தால் அதில் முயற்சி பண்ணி தோல்வியாகும். ஸோ அதனால் இந்த காலகட்டம் யூக வியாபாரத்துக்கும் திடீர் பணவரவுக்கும் சாதகமாக இருக்குது. அதே நேரத்தில் வேலை சார்ந்த ஒரு பணிக்கு போகிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு திட்டமிடுதல் நல்லாயிருக்கும். ஒரு விஷயத்தை புதுசாக திட்டமிடுறது நல்லாயிருக்கும். அடுத்த நாள் சனிக்கிழமை ஜூன் 22 மூலம் நட்சத்திரம், தனுசு ராசியில் கேது நட்சத்திரத்தில் சந்திரன் மாறிடுறாரு. அப்போ நமக்கு 11ஆம் இடத்துல சந்திரன், கேது நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் படபடப்பு, வம்பு வழக்குகள்லையும் மறைமுகமான எதிரிகள்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடிப்படையில் டென்ஷன் ஆகுனதுனால வரக்கூடிய பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், திடீர் ஆஸ்பத்திரி செலவுகள், இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். முடிந்த வரைக்கும் பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டீங்கனால வம்பு வழக்குகள் பெருகாது, சத்துருக்கள் தொல்லை இருக்காது. கேதுனுடைய அமைப்பு அப்படிங்கிறது 8ஆம் இடம் அப்படிங்கிறது வேலைக்கு ஒன்றும் பாதிக்காது. உறவு முறைகளில் மனசஞ்சலத்தையும் பண வரவு செலவுகளில் கஷ்ட நஷ்டத்தையும் கொடுக்கலாம். அடுத்த நாள் சனிக்கிழமை ஜூன் 22, அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் 5:54 வரைக்கும் அந்த கேது நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் தொடங்குது. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணி 3 நிமிடம் வரைக்கும் உத்திராட நட்சத்திரம், அதாவது பூராட நட்சத்திரம் இருக்குது. இந்த பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், நம்ம லக்னத்துக்கு பாக்கியாதிபதி. அவரும் புதனும் சேர்ந்து தான் நமக்கு ராகுனுடைய நட்சத்திரத்திற்காங்க. கூட சூரியனும்
திருவாதிரை நட்சத்திரத்தில் சேர்க்கை பெறுகிறார். இந்த சூரியன் சுக்கிரன் புதனுடைய பலனை வந்து நம்ம பெறப்போகிறோம் அப்படின்னா கலைத்துறைகளில் இருக்கவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க, கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும், நல்ல பவரை கொடுக்கும். அதன் மூலமாக வருவாயை கொடுக்கும். எதிர்பாராத சில கிஃப்ட்டுகள் கிடைக்கும். அது மாதிரி நம்முடைய ஒரு தனித்திறமைக்கான ஒரு அங்கீகாரமாக சில பொருள் சேகரித்தல் அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்கும். அடுத்த நாள் திங்கட்கிழமை உத்திராட நட்சத்திரம் மதியம் 3:53 வரைக்கும், அதாவது ஜூன் 24, சூரியனுடைய நட்சத்திரத்தில் மகர ராசியில் நமக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் போகிறாரு. சூரியன் 5ஆம் இடத்துல ராகுவாக செயல்படுகிறாரு. அதனால் இன்னைக்கு நம்ம பார்க்குற கஸ்டமரு, நம்ம பழகிற விதம், கணவன் மனைவி உறவு, இதுகளெல்லாம் இன்வால்மெண்ட்டு நல்ல ஊக்கமும் ஆக்கமும் இருக்கும். அதன் மூலமாக சில பொருள் சேர்க்கை திருப்தியும் கிடைக்கும். பொருள் ஸ்தானம் வளர்ச்சி பெறும். உங்களுடைய தொழில் பலம் கூடும். அடுத்த நாள் திருவோண நட்சத்திரம், அதாவது செவ்வாய்க்கிழமை ஜூன் 25 மதியம் 2:32 வரைக்கும் திருவோண நட்சத்திரம். சுப செலவுகள் ஏற்படும். கடன் அடைக்கிறது, இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும். பிரயாணம் ஏற்படும். எங்கேயாவது யாரையாவது ஆஸ்பத்திரியில் பார்க்க போகிறது, இது மாதிரியான நிகழ்வுகள் அங்கே நடக்கும். நம்மளுக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி சிகிச்சைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி புதன்கிழமை ஜூன் 26 அவிட்ட நட்சத்திரம் மதியம் 1:04 வரைக்கும் நம்மளுடைய கும்பராசிலேயே அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. சந்திரன் அங்கே வர்றாரு. செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரன் நட்சத்திரத்தில், சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்காரு. கம்யூனிகேஷன் லைனு, எழுத்து, ஒப்பந்தம், ஆடு கொடுக்கறது, இதில் எல்லாம் சிறப்பாக இருக்கும். பருவ வயதினர்கள் இந்த மெசேஜ் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்கிறதுல வரக்கூடிய கிளர்ச்சிகளை உண்டு பண்ணிக்கிறது, இதெல்லாம் கூட நடக்கும். அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் பாதகத்தை கொடுக்கறதா இருந்தால் அதனால் விமர்சனங்களும் பிரச்சனைகளும் சில அவமானங்களும் ஏற்படுங்கிறதுனால செவ்வாய் சுக்கிரன் ஸ்டாரில் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் கிட்டத்தட்ட ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஆண் பெண் உறவு விஷயத்தில். அடுத்த நாள் ஜூன் 27 வியாழக்கிழமை நண்பகல் 11:36 வரைக்கும் சதய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். சிறப்பாக இருக்கும். பணம் சேமிக்க முடியல அப்படின்னாலும் கூட சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ரிலாக்ஸேஷன் இருக்கும், உறவுகள் பலப்படும், திருமண காரியங்கள், குழந்தை பிறப்பு, இது சார்ந்த நன்மைகள் எல்லாம் நடக்கும். ஸோ நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள். இந்த 11:36க்கு மேலே பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் இருக்கார். இது வெள்ளிக்கிழமை காலையில் 10:10 வரைக்குமே இருக்கு. அதனால் ஜூன் 28 வரைக்குமே குரு மாதிரி செயல்படுறாரு. குரு நமக்கு 4ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. சனி சந்திரன் சேர்க்கை பலனை தருது. நல்ல பலன்களாக நடக்கும். வீடு, வாகனம், இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, உறவினர் வருகை, கட்டுமான தொழிலில் இருக்கவங்க, ட்ரேடிங்கில் இருக்கவங்க, மேனுஃபேக்சரிங் இருக்கவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அடுத்த நாள் சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் ஜூன் 29 காலையில் 8:49க்கு முடிவடையுது. ஏன்னா முதல் நாள் வெள்ளிக்கிழமை காலையில் 10:10க்கே ஆரம்பிச்சிருது. அப்போ வெள்ளிக்கிழமை பலனா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. சனியினுடைய பங்களிப்பு, சனி வந்து குரு சாரம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு என்ன பலன் நடந்ததோ அதே தான் இந்த சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியிலே நமக்கு நடக்கும். வீடு சார்ந்த நன்மைகள் கிடைக்கும். அடுத்தது இந்த ரேவதி நட்சத்திரம் சனிக்கிழமை காலையில் 8:49க்கு ஆரம்பிக்குது. புதனுடைய நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்துல தான் ராகு இருக்காரு. சந்திரன் ராகு சேர்க்கை பெறுறாங்க. புதன் வந்து ராகு நட்சத்திரத்துல பரிவர்த்தனையாகி 5ஆம் இடத்துல இருக்காங்க. இதுவும் வந்து ஒரு மாதிரி யூக வியாபாரத்துக்கு நல்லா இருக்கும். ஏதோ ஒரு வகையில் கமிஷன் துறையில் இருக்கவங்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும், வளர்ச்சிகள் இருக்கும். பேச்சினால நமக்கு ஒரு சில புகழ் கிடைக்கிறதெல்லாம் உண்டாகும். குழந்தைகள் வழி மேன்மைகள் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ ஜென்ரலாக நல்ல வளர்ச்சிகள் தான் இருந்தாலும் கூட சந்திரனோட ராகு சேர்ந்து இருக்கிறதுனால தாயார் வழி, நம்மளுடைய மன சஞ்சலங்கள், இதையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்.
மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 30 அஸ்வினி நட்சத்திரம் காலையில் 7:33. கேது நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு மனம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். மனநிலையில் நமக்கு அப்செட் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிறு பிரயாணங்களை தவிர்த்துக்கோங்க. ஜென்ரலாகவே உழைப்புக்கு ரொட்டீன் உழைப்புக்கு ப்ராப்ளம் கிடையாது, வேலைக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் உறவுகள் ரீதியாகவும் அல்லது வேலை பார்க்குற இடத்துல மன ரீதியாகவும் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 11 நாட்களுக்கும் இந்த பலன்களை எடுத்து பயன்பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.